வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, சென்னை முகப்பேரிலே நடைபெறுகிற கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஞாயிறு ஆராதனையிலே கலந்து கொள்ள முடிகிறவர்கள் வாழுங்கள். நீங்கள் ராஜாக்களாக ராணிகளாக 21வது நூற்றாண்டிலே வலம் வருவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 200 இறை ரகசியங்களுக்காக தேவனுடைய ஆவியானவரை நான் போற்றுகிறேன், பணிந்து கொள்ளுகிறேன். ஏனென்றால் சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிறவர் சத்திய ஆவியானவர் இல்லையா? இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் 200. இன்றைக்கு 63வது இறை ரகசியம் தேவ ரக தேர்வின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் காட் கைண்ட் செலக்ஷன்ஸ். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, மனித ரகம் அப்படின்னு ஒன்று இருக்கு, தேவ ரகம் ஒன்று இருக்கு. இன்னைக்கு தேவ ரக சாய்ஸ் செலக்ஷன்ஸ், அதில் உள்ள ரகசியங்களே ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவார்கள். பாருங்க, அநேகர் தேவனை என்ஜாய் பண்ண முடியல, அல்லது தேவனோடு பயணிக்க முடியவில்லை, அல்லது கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் தேவனுடைய வழியை அறிந்து கொள்ளுகிறதும் இல்லை, ஏற்றுக்கொள்ளுகிறதும் அல்ல. முக்கியமான ட்ரூத்துங்க. தேவனுடைய வழிகளும் முறைகளும் கார்னல் மைண்டட் பீப்புளுக்கு புரியாது. தமிழில் என்ன சொல்லுவாங்க? கார்னல் மைண்டட், மனித சிந்தைன்னு வச்சுக்கிடுவோமா? ஜென்ம சுபாவம். ரைட். ஜென்ம சுபாவம் உள்ளவர்களுக்கு, அல்லது மனித சுபாவம் உள்ளவர்களுக்கு, அல்லது பிராக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடியவர்களுக்கு தேவனுடைய வழிகள் எட்டாக்கனியாக போயிடும், புரிய முடியாது. ரைட். இதை குறித்து தேவன் தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று ஏசாயாட்ட கேட்போமா? தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவருடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகள் என்று எழுதி வைத்திருக்கிறார். நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Isaiah chapter 55 verse 8 and 9. ஏசாயா 55 8 மற்றும் 9வது வசனங்களிலே, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். 9வது வசனம், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. சிம்பிளா சொன்ன போனா ஏணி வச்சாலும் எட்டாது. எப்படி இருக்குதான் பாருங்கள். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, எத்தனை கோடி மைல் இருக்குன்னு இன்னும் மனுஷன் கண்டுபிடிக்கலங்க. அந்த அளவுக்கு தேவனுடைய வழிகள் உயர்ந்த வழிகள் என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் சீரியஸாக கவனிக்க போறீங்க. பெஸ்ட் லைஃப் வாழ போறீங்க. எதில் வாழுவீர்கள் சொல்லட்டுமா? தேவனின் மிக சிறந்ததில் வாழுவீர்கள். ஏன் தெரியுமா? விசுவாசிக்கு இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். You shall know the believer's authority. Right? அதை அறிந்து கொள்ளும் பொழுது எதை பயன்படுத்துவீர்கள் தெரியுமா? உங்கள் நாவிலே இருக்கிற அதிசயமான ஆற்றலை புரிந்து கொள்ளுவீர்கள். ரைட். எந்த ரிசல்ட் என்ன? You shall live in God's best. அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கைக்கு நேராகவே தேவன் உங்களை அழைக்கிறார். அதற்காகவே உங்களை என்னோட இணைத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு தேவன் சில காரியங்களை சூப்பர் நேச்சுரல் அல்லது பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் செய்திருக்கிறார். அதில் சிலவற்றை பார்க்க போகிறோம். குறிப்பாக how does he choose his children என்று சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு உதாரணம் பாருங்களேன். அவருடைய சொல்யூஷன், தீர்வு ஜென்ம சுபாவம் உள்ளவருக்கு புரியாது. பேதுருடைய வாழ்க்கையில் எடுப்போமா? பிறவி சப்பாடை சுகமாக்குறான். நேச்சுரல் தீர்வு கொடுத்தாரா, சூப்பர் நேச்சுரல் தீர்வு மூலமாக சுகமாக்குனாரா? கைகால் முடமாய் போச்சு, நல்லா ஒரு 5 வருஷம் எங்க பிசியோதெரபிஸ்ட போய் அது சுகமாச்சுன்னா அது நார்மல் ஹீலிங். ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றால் சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்.
ஐயா சுகமாக்குவதற்கு மாத்திரமல்ல, பற்றாக்குறைகளை நீக்குவதற்கும் அவருடைய வழி தனி வழி, அது அற்புத வழி. அதனால தான் நான் இப்படி எழுதியிருக்கிறேன், his solutions are always supernatural. கார்னல் மைண்டுக்கு புரியாது. நீங்க அநேக தேவனுடைய நன்மையை நீங்க ருசி பார்க்கல. ஏன் தெரியுமா? in spite of your prayer 10 வருஷம் ஜெபம் பண்றீங்க, 40 நாள் 40 நாள் 40 நாள், கஷ்டம் கூடிட்டே போகுது. மாத்தி யோசிங்க. ஒரு பாஸ்டர் 40 வருஷம் நடக்க முடியாம இப்படி தான் நடந்து வந்தார். 40 வருஷம் ஊழியம் செய்கிறாரு. சபை மக்கள் 40 வருஷமா வருஷத்துக்கு 40 நேரம் பாஸ்டருடைய சுகத்திற்காக ஜெபிச்சிருக்காங்க. பருப்பு வேகல, நொண்டி தான் நடக்கிறாரு. வயசு 70 வயசு. அந்த பாஸ்டர் மீட்டிங் என்னை கூட்டு போயிருந்தாரு பாருங்க, இன்னொரு பாஸ்டர் அரேஞ்ச் பண்ண பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு. தண்ணீரை போல ஆண்டவர் என்னை பயன்படுத்தி அற்புதம் செய்தார். அதில் ஒருத்தரையும் கூட நான் கை வைக்கலை. கொஞ்சம் கூட்டம் தான், ஒரு 50-60 பேர் இருந்திருப்பாங்க. ஒரு வாலிபனை அழைத்த, யார் என் பிரசங்கத்தை நல்ல டீப்பாக கவனிக்கிறாங்களோ அவங்க பயங்கரமாக ஃபெய்த்தில் வந்துடுவாங்க. 1 மணி நேரம் செய்தி தம்பி கூப்பிட்டேன், யாரெல்லாம் சிக்கா இருக்கேன்னு எழும்புங்கன்னா பாதி பேர் எழுப்பிட்டாங்க. ரைட், எல்லாரும் சுகமாயிட்டாங்க. இவன் கையை வச்ச உடனே எல்லாரும் சுகமாயிட்டாங்க. அந்த பாஸ்டருக்கு மாத்திரம் சுகமாகலை. சுகமானவங்க உட்காருங்கன்னா இவர் மட்டும் எழுந்து நிற்கிறாரு. முன்னால் கூப்பிட்டேன் அவரை, முன் வரிசையில் வச்சேன், சேரில் உட்கார வச்சுட்டு காலை இப்படி தூக்கி வைங்கன்னு. என்னுடைய காலை வச்சு ஒரு அடி அடித்தேன், பல போய் சாத்தாரு என்ன. அவருக்குள்ள பயங்கரமான பவர் வந்து, பாஸ்டர் நீங்கள் சுகமாயிட்டீங்க, நடந்து பாருங்க என்ன. ஐயா அந்த ஹாலை விட்டு வெளியே போனவர் வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா அப்படி நடந்து 40 வருஷம் ஆச்சா. ஏன்? ஐ பிலீவ் த பைபிள், ஐ பிலீவ் த ஸ்கிரிப்சர், ஐ பிலீவ் த சூப்பர் நேச்சுரல் ஹீலிங். எத்தனை பேர் புரியுதுங்க? ஐயா பிரச்சனை என்னெல்லாம் பிரச்சனை? வியாதி ஒரு பிரச்சனை, குடும்ப குழப்பம் ஒரு பிரச்சனை, குழந்தை இல்லாமல் ஒரு பிரச்சனை, திருமணம் ஆகலைன்னா ஒரு பிரச்சனை, கடன் ஒரு பிரச்சனை. இவைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வு சூப்பர் நேச்சுரல் தீர்வு தான். அப்படி தான் பைபிளில் இருக்கு. எத்தனையோ பிரிஞ்சு போனவங்க கூப்பிடும், ஐயா 11 வருஷம் என் புருஷனை காணலை. ஏமா 24 மணி நேரத்தில் ஒன்றை கூடுவேன். நான் கேட்டேன், 11 வருஷத்தில் உனக்கு ஃபோன் பண்ணுறான், ஃபோனே பண்ணலையா, 24 மணி நேரத்தில் உன்னை கூப்பிட்டுட்டு உன் கூட வந்து சேருவான்னு சொன்னேன். ஏன்? ஐ பிலீவ் த பைபிள். த பைபிள் பிலீவ்ஸ் த சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷன். Hallelujah, the author of the Bible has performed everything in a supernatural way. அதாங்க, பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் அவருடைய வழிகள் இருக்கின்றனங்க. ஐயா அந்த ஜாலியான வாழ்க்கைக்கு உங்களை அழைக்கிறேன். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் எங்களுடைய சபையில் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளியில் மாலை ஆராதனையில் ஒரு 60 வயசு 70 வயசு, இன்னொருத்தர் ஒரு 65 வயசு செய்தியை கொடுத்தவொடனே சிக்க யார் இருக்கீங்கன்னா இந்த 3 ஆண்களும் எழுந்து வந்தாங்க. யார் நம்ம பிரசங்கத்தை கரெக்டாக கவனிச்சுன்னா ஒரு வாலிப பையன், அவனுக்கு என்ன, அவன் 10th படிக்கிறான் நினைக்கிறேன். தம்பி வாப்பா, எமில் ஜெபசிங்கனுடைய பேரை விட்டுருக்காங்க, தம்பி வா. இதுக்கு இடையில ஒரு சகோதரி, என் புருஷன் சரியாகவே இல்லை அங்கிள்னா, அவரிடத்துல ஒரு கர்ச்சீஃபை வாங்கி பவர் டவுன்லோட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். நீ என்ன செய்யணும்னா, உங்கள் ஹஸ்பண்டு படுக்கிற கட்டில் இதை விரிச்சிக்க, அவன் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிருவான்னு சொன்னேன். ஏன்னா இட் இஸ் பவர், இட் ஹாஸ் பவர், ரைட் சொன்னேன்னா. அவள் கரெக்டாக, அங்கிள் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமாண்ணா. அதுதான் வேட்டை பாருங்க. ஆமாம்மா வெரி குட், கொடு. அந்த கர்ச்சீஃபை இவன் கையில் கொடுத்து, தம்பி இந்த அங்கிளுக்கு வந்து எத்தனை வருஷம் வியாதி? 10 வருஷம் எனக்கு முதுகு வலி, வயசு 70 வயசு இருக்கும் பாருங்க. 3 நேரம் இந்த கர்ச்சிஃபை வையின்னு. அவன் என்னோட விசுவாசிக்கிறான். அங்கிள் 3 நேரம் வேண்டாம், 1 நேரம் போதும்னா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஐயா அந்த 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சூப்பர் நேச்சுரலில் பிலீவ் பண்ணுறாங்க. 1 நேரம் தாங்க வச்சாங்க. ஐயா செக் பண்ணுங்க, குனிஞ்சு எழுந்து பாருங்கன்னு. ஐயா போயிட்டுயா, ரைட். ஏன்? ஆண்டோடைய தீர்வு ஒரே தீர்வு, சூப்பர் நேச்சுரல் தீர்வு தான். எத்தனை பேர் புரியுதுங்க? நீங்கள் சூப்பர் நேச்சுரலில் பிலீவ் பண்ணலன்னா நீங்கள் விசுவாசியே கிடையாது, விஷ ஊசியேன் என்றால். வேதத்தில் அத்தனை பிரச்சனைக்கும் ஒரே விதமான தீர்வு. அது வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அப்படி உயரமான தீர்வு. அது அவருடைய வழி, அது ஒரே தீர்வு தான், சூப்பர் நேச்சுரல் தீர்வு தான். புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேங்க.
எந்த பற்றாக்குறையாகிய குறைவை நேச்சுரல் வேலை தீர்த்தார் தேவன். பழைய ஏற்பாட்டில் எடுங்க, புதிய ஏற்பாட்டில் எடுங்க. இஸ்ரவேலர்களுக்கு என்ன தேவை? கறி வேணும், இறைச்சி இல்லைன்னு முறுமுறுத்தாங்க, கொட்டிட்டார். நேச்சுரல் வேலையா காடை வந்து விழுந்தது. எத்தனை பேர் புரியுதுங்க? அடிச்சாம் பாருங்க சத்தியத்தை அறிஞ்சவன். சூப்பர் நேச்சுரல் வழிதான் ஆண்டோடைய வழி என்பதை எலியாவும் அறிஞ்சிருந்தான், எலிசாவும் அறிஞ்சிருந்தான். என்ன சொல்லிட்டான்? எப்போ இன்னைக்கு குழந்தைகளை அறுத்து சாப்பிட்றீங்க, நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காது சமாரியாவில்னு சொன்னா சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை குறித்து அறிவு இருந்தது. எத்தனை பேர் புரியுது? அந்த மிதிப்பட்டு செத்து போனான அந்த பிரதானி கூட சேர்ந்துடாதீங்க. சூப்பர் நேச்சுரலாக பிலீவ் பண்ணுங்க. உங்கள் தரித்திரத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. உங்கள் கணவன் தவறான தொடர்பில் இருக்காரு, அவனை நீ வெளியே கொண்டு வந்துடலாம். மகளே மகனே, உன் பிள்ளை ரட்சிக்கப்படாமல் இருக்கானே, அவன் ரட்சிக்கப்படுவான். நீ அதில் செயலாற்று. ஹல்லேலூயா. சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. ஆமேன் 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 ஆமேன். நான் வார்த்தையை அப்படியே நம்புகிறேன். எதை நம்புகிறேன்? அவன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும். அப்படியே நம்பிட்டேன் பாருங்க. 25 வயசு மாதிரி ஆயிட்டேன். இன்னொன்று வார்த்தை எதை நம்புகிறேன்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். 25 வயசுல எனக்கு எவ்வளவு பலன் இருந்தோ அந்த பலன் வந்துட்டுங்க. வேற எதை நம்புகிற? கால்கள் மான் கால்களை போல இருக்கும், வந்துட்டுங்க. ஏன்? சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் இஸ் த ஒன்லி வே ஆஃப் அவர் காட். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். அடுத்து பாருங்களேன், how does he qualifies? எப்படி நம்ம தகுதிப்படுத்துறாருங்க? ப்ராக்டிக்கலாவா பண்றாரு. நான் ரொம்ப பக்தியா இருக்கேன். காலையில் எழுந்து 2 மணி நேரம் தலைகளை நிற்கிறேன், அப்புறம் 2 அதிகாரம் வாசிக்கிறேன், அப்புறம் பொய் சொல்றதே இல்லை, இச்சைய இருதயத்தில் தோன்றவில்லை. இவைகள் எல்லாமே மைனஸ் பாயிண்ட்டுங்க. நீங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், அது அவருடைய வழி. அடுத்து எப்படிங்க? how does he empower? கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய சொல்றாருங்க. திஸ் இஸ் மை மொபைல். இதில் என்ன பவர் இருக்கு தெரியுமா? அங்கே மோசேயுடைய கையில் இருந்த கோலில் இருந்த அதே பவர் இந்த மொபைல் ஃபோனில் இருக்குங்க. ஏன் இது ஏன் கையில் இருக்கு? நான் யார் என்று என் இயேசு சொன்னார், நீ தேவன் என்று சொல்லிட்டாரு. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தில் இருந்த பவர் இதில் இருக்கு. உங்களுக்கு என்ன வியாதிங்க? என்ன வியாதி? யாருக்காவது வியாதி இருந்தால் அந்த செய்தி அங்கே அனுப்புங்க. உலகத்தில் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, நான் நீட்டுற 3 நேரம் கை வைங்க, பொத்துன்னு விழுவீங்க. ஏன் தெரியுமா? தேவ ரக வல்லமோ உங்கள் மேலே வந்து விழும். ரைட்? பொத்துன்னு விழுவீங்க. எழுந்து பார்த்தா கேன்சர் கட்டி இருக்காது. தோணுங்க, ஜஸ்ட் டச் 3 times. 1 2 3 பாருங்கங்க, எழுந்து பாருங்க, கேன்சர் கட்டி அங்கே இல்லை. ரைட்? உங்கள் கண்ணு திறந்துட்டு, காது கேட்குது, முடமான காலு வளர்ந்துட்டு. ஹல்லேலூயா. ஐயா, இப்படி தான் வேதம் முழுதும் நிறைந்து இருக்குதுங்க. ஏன் தெரியுமா? என்னை நான் விசுவாசித்ததுனால தேவன் என்னை முற்றிலுமாக தகுதிப்படுத்துறது மாத்திரமல்ல, என்னை முற்றிலுமாக வல்லமைப்படுத்திட்டு தான் சொன்னார், நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட், வாட் அ லவ்விங் டேடி. இல்லை ஏன் நான் அவரை ரொம்ப லவ் பண்ணுறேன் தெரியுமா? எல்லாவற்றையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்கி விட்டார். அப்புறம் என்ன ஆக்கிட்டாரு? எஃபர்ட்லெஸ்ஸாக ஆக்கிட்டார். என்ன சொல்லி அழைத்தாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. என்ன பாரம் அவங்க பாஸ்டர் சுமக்கிறாங்க? நீ காலையிலே ஒரு மகள் கூப்பிட்டா வெள்ளூர்லேருந்து, ஐயா நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான் ஐயா, இத்தனை வருஷம் டிபிஎம் சர்ச்சில் போய் இருந்தேன், இப்போ உங்கள் செய்தி 100 செய்தி கேட்டேன், அங்கே போகிறதே இல்லை. சரிம்மா, இந்த எத்தனை வருஷம் போனால் இத்தனை வருஷம் போனேன், என்னெல்லாம் பெற்றுக்கொண்டா, என் புருஷன் என்னை விட்டு போயிட்டான், என் பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலை. இதுக்காகவா சபை கட்ட சொன்னார் ஆண்டவர்? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது அப்படின்னு என்ன? உங்க சபைக்கு வருகிறவங்க ஒருத்தரும் பாதாளத்தில் இருக்க மாட்டான். பரிபூரண ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து சுகித்து செழித்து தேவனுடைய நாமத்திற்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியையும் புகழ்ச்சியை கொண்டு வருவான். Hallelujah. Thank you Lord for your goodness. What a loving daddy. பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய பாடத்துக்கு நம்ம இன்னும் போகலை. இன்னொரு 20-25 நிமிடம் முக்கியமான பாடம். என்ன பாடம்? தேவ ரக தேர்வு. How does he choose? Spiritual secret of God kind choice or God kind selection.
எப்படி தேவன் தமக்கென்று பிள்ளைகளை அல்லது ஊழியர்களை தெரிந்து கொள்வது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு தொடர்ந்து இடைப்படுவாராக. பூமியின் தூளை போல டஸ்ட்டு ஏராளமான பிள்ளைகளை பெற்றுக்கணும். அந்த கூட்டத்தை வச்சு என்ன செய்யணும்? நான் ஒரு தேசத்தையே உருவாக்கணும். இதற்கு யாரை செலக்ட் பண்ணாருங்க? செத்து போன சரீரம் உடையவனை, அல்லது இப்படி சொல்லட்டுமா, செத்து போன கர்ப்ப பையில எண்ண முடியாத சந்ததியை உண்டாக்கின தேவன் உன்னை சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. ரைட்? அவன் ரைட்டா? பூமியின் தூளை போல சந்ததியை உருவாக்க செத்து போன சரீரத்தையும் செத்து போன கர்ப்ப பையையும் தெரிந்து கொண்ட தேவன் உன்னோடு பேசுகிறார். நீ எதுல பேரனா இருக்கிறா? எதுல மலடா இருக்கிறாய் மகனே மகளே? ஐஸ்வர்யத்துல மலடா இருக்கிறாயா? அது தேவனுடைய சித்தமே இல்லப்பா. ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் உன்னை அலங்கரிக்க என்னோடு உன்னை இணைத்திருக்கிறார். ரைட்? திருமணமாகி எத்தனை வருஷம்? எனக்கு ஒரு ஃபோன் வருது, 16 வருஷம் ஆச்சியா குழந்தை இல்லை, பெங்களூர்ல இருந்து. நான் இன்னும் பார்க்கல பாரு. ஏம்மா அடுத்த வருஷம் இதே நாளில் உன் கையில் டேவிட் இருப்பானே. டேவிட் வந்துட்டான். சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா உன் தேவன். நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சொல்லுங்க. இதை எந்த கலையை நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னு தெரியுமா? அந்த கிழவி கேஆசி வர கிண்டல் பண்ணுறேன் எலிசாட்ட. ஏம்மா அவளுக்கு ஏதாவது வேணுமா கேடுப்பா. ஐயா அவளுக்கு குழந்தை இல்லைன்னா கிளவினி வேற என்ன செய்யறா? நக்கலா பேசுறா. ஏன் கூப்பிடு அவள் அங்கனுக்கா வாசல்ல. ஏம்மா 10 உற்பத்தி திட்ட காலம்னு என்ன, 10 மாசத்துல உன் கையில பையன் இருப்பான். அந்த கலையை நான் அங்கேயே கற்றுக்கொண்டேன். நான் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்புறம் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறேன்? என்ன குழந்தைன்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். பரலோகம் எனக்கு கீழ்ப்படிந்து தான் ஆகணுங்க. ஏன்? நான் எதை கட்டவிழ்க்கிறேனோ அதை பரலோகம் கட்டவிழ்த்து தான் ஆகும். ஏனென்றால் அந்த வார்த்தையை சொன்னவர் யாருங்க? நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ பரலோகத்தில் அது கட்டப்படும். நீங்கள் பூமியிலே எதை கட்டவிழ்ப்பீர்களோ அதை பரலோகம் கட்டவிழ்க்கும் என்று சொன்னவர் மனுஷனா? நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து அல்லவா? அவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகன் அல்லவா? பேசுங்கப்பா, பேசுங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் எல்லா என்னது செத்து போன கற்பப்பையும் உனக்கு கீழ்ப்படி. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவுள். பாருங்க, அடுத்தால அவர் சாய்ஸை பார்ப்போம். முதலாவது என்ன, எப்படி தெரிந்தெடுத்தாரு? செத்து போன கற்பப்பையை தெரிந்தெடுத்தார். ஏன்? நான் ஒரு சந்ததியை உருவாக்கணும். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு. எப்பா பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரம் என் வழிகள். அது உனக்கு புரியாது. எழுதி இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்க. புரிந்த பிறகுதான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்கிறதுனால தான் நீங்க அநேகர் நடுத்தருவில் நிற்கிறீங்க. இன்னைக்கு மனம் திரும்புங்கள் அருமையான தேவர்களே. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். 430 வருஷம் அடிமைத்தனங்க. பார்வோன் ராஜாட்ட போய் பேசணும். எப்பா என் ஜனங்களை விட்டு விடுன்னு ஒரு ராஜா கிட்ட பேசுறதுக்கு யாரை தெரிந்து கொள்ளுகிறாரு? திக்குவாயி மந்தனா உள்ளவன் தான் எனக்கு வேணுங்கிறாரு. என் ஜனங்களை போக விடுன்னு எப்படி பேசியிருப்பான் மோசே? யோசித்து பாருங்க. ராஜா என் ஜனங்களை போ ஐயா இப்படி பேசுற ஆள் தான் வேணுங்கிறாருப்பா. எத்தனை பேரு புரியுது? ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். நீ யாருமே எஸ்கேப் ஆகவே முடியாதுங்க. எனக்கு அது இல்லை, இது இல்லை, படிப்பு இல்லை, ஞாபக சக்தி இல்லை, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, அழகு இல்லை, இத்தனை கோடி ரூபா கடை, எவருமே தப்ப முடியாது. என்னுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டே இருங்கள். தேவன் உங்கள் தரித்திரத்தை நீக்கி தேசங்களுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே கொடுக்க ஆரம்பிங்க. கடன் கொடுக்க ஆரம்பிங்க. ஏழைகளுக்கு இலவசமாக கொடுக்க ஆரம்பிங்க. உங்கள் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தோல்வியையும் தரித்திரத்தையும் தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. What a loving daddy. ஆமென். ஹல்லேலூயா. Thank you master for your goodness. அடுத்து பாருங்களேன், ஒரு தேசத்தை நிர்வாகம் பண்ணணும், அட்மின் பண்ணணும். எங்க தேடி போறாரு? ஆடு மேய்க்கிறவனை தேடி போறாருங்க. அவருடைய சாய்ஸ், அவருடைய செலக்ஷனை நீங்க கவனிச்சுட்டே வாங்கங்க.
இல்லை, உங்களுக்கு தெரியும் பாருங்க, ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டியதில்லை. ஐயா, இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக இருக்கும்படி ஞானிகளையோ அல்லது செல்வந்தர்களையோ அல்லது பிரபுக்களையோ அவர் தெரிந்து கொள்ளவில்லை. அது அழகா எழுதி பாருங்க, ஆடுகளின் பின்னாக போய் கொண்டிருந்தார். உங்களையும் அரண்மனையிலே அமர்த்தி கிரீடம் சூட்டி உயர்த்தி வைத்து அழகு பார்க்க தேவன் ஆசையா இருக்கிறார். அந்த நாட்கள் அநேகருக்கு துவங்கி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். தேங்க்யூ மாஸ்டர். பாருங்க, உலகத்தை வாழ வைக்க அல்லது உலகத்துக்கு உப்பாக அல்லது உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும்படியாக பிரபுக்களை தெரிந்து கொள்ளவில்லை. பிரதான ஆசாரியுடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ளவில்லை. இழிவாக எண்ணப்பட்ட மீன் பிடிக்கிறவர்களை தெரிந்து கொள்றாருங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அவ்வளோ பேரும் நிர்வாணமாக தான் நின்று மழை என்ன பிடிச்சிருப்பான்? மீன் பிடிச்சிருப்பான். கடலுக்குள்ளே போனவரை ட்ரெஸ் எதுக்கிட்டா? அவர் ரைட் ஆர் நாட்? ஐயா, 3 வருஷம் கழிச்சு உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து 3 வருஷம் பயிற்சி கொடுத்துட்டு எழுந்து போய் பார்த்தா பேதுரு கேப்டன் எப்படிதான் இருக்காரு? நிர்வாணமாக தான் இருக்காரு. உலகத்தை சுவிசேஷமயமாக்க, பூமியை உப்பாக்க, பூமியை வெளிச்சமாக்க எல்லாராலும் தள்ளப்பட்ட மீன் பிடிக்கிறவர்களை தேடி சென்ற தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் சாதாரண மனிதர்களை கொண்டுதான் அவர் சக்கபோடு போட்டிருக்காருப்பா. புரிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். இந்த நிலைக்கு நீங்கள் வாருங்க, இதை தியானிங்க. உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள் அருமையான தேவர்களே. ஹல்லேலூயா. ஐயா, புதிய ஏற்பாட்டில் பாதி புஸ்தகத்தை எழுதுறதுக்கு யாரங்க தெரிந்து கொண்டாரு? பாவிகளிலும் பிரதான பாவியை தெரிந்து கொள்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். அந்த தேவன் தான் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். ரைட்? பேசுகிறது நான் அல்லங்க, தேவனுடைய ஆவியான உன்னோடு தெளிவாக பேசுகிறார். இந்த செய்தியை கேட்கிற அநேகர் அந்த தேவன் உங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார, அந்த அழைப்பிலிருந்து நீங்கள் வலுவே மாட்டீர்கள். ஆமென். கடைசியாக பவுலுக்கு வந்த ஒரு வெளிப்பாட்டை நம்ம தியானிச்சு முடிப்போமா? இன்னைக்கு பிரதானமான பாடம் என்ன? தேவன் நல்லவர்களை அழைப்பதில்லை, ஒழுக்கமானவர்களை அழைப்பதில்லை. சரிங்களா? அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்ன சொல்லலாம்? பாவிகள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒழுங்கினமானவர்கள். அப்படித்தானே நீ நினைக்கிறா? அங்கிள், உங்களுக்கு தெரியாது, எனக்கு பாவத்திலிருந்து முழுசா வெளியே வரல. உன்னைத்தான் அழைக்கிறார். அங்கிள், உங்களுக்கு தெரியாது, எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. மகளே, உன்னைத்தான் அழைக்கிறார். ஹல்லேலூயா. தேவரக சாய்ஸ் அப்படித்தானே இருந்திருக்கு. எப்போ ராகாபையை ஆசீர்வதித்தார, ஒன்னும் ஆசீர்வதிக்க மாட்டாரா? இந்த ஒரு கேள்விக்கு நீங்க பதிலை கண்டுபிடிங்க அருமையான தேவர்களே. அவள் யூதர் அல்லாத ஒரு பெண்ணுங்க. அவள் செய்த தொழிலை வெளியே சொல்ல முடியாது பாருங்க. அவளையே கரம் பிடித்து அவளுடைய சந்ததியிலே தன்னுடைய குமாரனை பிறப்பித்த தேவன் அநேக பெண்களோடு இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கிறார். ஏற்றுக்கொள். உனக்கு அழைப்பு வரும்பொழுது ஏற்றுக்கொள். ஏற்றமிகு வாழ்வை காண்பாய். ஐயா, அங்கிள், இந்த பிரச்சனைலாம் நீங்கிட்டு நான் வரேன்னு நினைக்காத. இன்றைக்கே உனக்கு அழைப்பு. இன்றைக்கே மேசிடோனியன் கால். ஆமாம், தேவன் உன்னை அழைக்கிறார், பெரிய ஊழியத்துக்கு அழைக்கிறார், உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், இது எல்லாத்துலேயுங்க ஒரு பர்பஸ் இருக்கு. அதை பார்ப்போமா? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27, 28, 29 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு இருக்கிறது. நீங்கள் பல வருஷம் கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு அழைப்பு இருக்கா இல்லையா? நீங்கள் முழு நேர ஊழியமும் செய்யலாம், பகுதி நேரமாவது ஊழியம் செய்யலாம். ரைட்? எத்தனை பேர் புரியுதுங்க? எல்லாமே ஊழியந்தாங்க. இன்னொன்று சேர்த்து சொல்லட்டுமா? எல்லாமே முழு நேர ஊழியந்தான். நம்முடைய பிரதான வேலையே ஊழியந்தாங்க. அந்த ஊழிய சப்போர்ட்டுக்கு தான் உங்களுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அதற்காக தான் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. நீ என்ன சொல்லணும்? நான் ஊழியம் செய்துட்டு என்ன செய்கிறேன்? வேலை பார்க்குறேன். அப்படி தான் சொல்லணும், தவிர வேலை பார்த்து கொண்டே ஊழியம் செய்கிறேன்னு சொல்லாதீங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? சமீபத்தில் FMBB பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க பாருங்க. இந்த அண்ணன் பேர் ஞாபகம் இல்லை. அவன் சொல்லுவாங்களாம்,
தே ஆல் ஆர் ஓவர் டைம் ஒர்க்கர்ஸ். நாமெல்லாம் பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ், நாமெல்லாம் ஃபுல் டைமர்ஸ், அவர்கள்லாம் ஓவர் டைம். ஆச்சரியமான அனுகூலமான கதவை தேவன் திறந்து வைத்து கொண்டு இருக்கிறார். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்குது? அழைப்பு இருக்கிறது. ஆமென். அப்படித்தான் எப்படி தெரிந்து கொள்கிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27, 28, 29 ஞானிகளை வெட்கப்படுத்தணுமாங்க அவருடைய அஜெண்டா. அப்புறம் என்ன போட்டுருக்கு தெரியுமா? உள்ளவைகளை அவமாக்க வேண்டும், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த வேண்டும், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டக்கூடாது. நான் திரும்ப வாசிக்கட்டுமா உங்களுக்கு? ஏன் ஐயா? தள்ளப்பட்டவர்கள், சமுதாயம் தள்ளினவர்களை, ரைட்? சமுதாயம் தள்ளின ராகாபை எடுத்தார் தெரியுமா? ரைட்? சமுதாயத்தினால இழிவாக எண்ணப்பட்ட மீன் பிடிக்கிறவர்களை எடுத்த தெரியுமா? நம்பர் 1 ஞானிகளை வெட்கப்படுத்தணும். சரிங்களா? 2வது பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்த வேண்டும். 3வது உள்ளவைகளை அவமாக்க வேண்டும். 4வது மாம்சமான எவனும் எந்த மனுஷனும் பெருமை பாராட்டக்கூடாதுப்பா. அதுக்கு என்ன செய்தார்? அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி ஆண்டவரே, அப்ப நீங்க யாரை தான் எடுப்பீங்க? யாரை தான் யூஸ் பண்ணுவீங்க? வாசிக்கட்டுமா அதே பகுதியிலே 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நீ நினைக்கிறல, அங்கிள் உங்களுக்கு தெரியாது நான் பைத்தியக்காரன், எங்க அம்மாவே என்ன பைத்தியன்னு தான் சொல்றாங்க, என்னுடைய ஃப்ரெண்டும் என்ன முட்டாள் தான் சொல்றான். ஐயப்பா நீ தான் வேணுங்கிறாருப்பா. இன்னும் 2வது பாருங்கள், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். வீக் வெசல்ஸ். 3வது பாருங்கள், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் அவர் தெரிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ரைட்? அப்படி செய்து அப்படி உங்களை அழைக்கிற தேவன் உங்களை நடுத்தருவில் நட்டாற்றுல விட்டுற மாட்டாருப்பா. நீ நினைக்கிறல்ல, அங்கிள் எனக்கு அது இல்லை இது இல்லை, ஐ ஆம் குட் ஃபார் நத்திங், யாரும் என்ன மதிக்கிறதில்ல. அவர் என்ன செய்கிறார் பாரு. அதே 1 கொரிந்தியர் 1:31 நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:31 எவரை இயேசுவையே தேவன் உனக்கு ஞானமாக்கி விட்டார், தேவன் உனக்கு நீதியாக்கி விட்டார், தேவன் உனக்கு பரிசுத்தமாக்கி விட்டார், அவரே உனக்கு மீட்பாகி விட்டார். 24ஆம் வசனம் சொல்லுது, அவரே உனக்கு பலன் ஆயிட்டார்ப்பா. ஐயா, பைத்தியமானவர்கள், தள்ளப்பட்டவர்கள், இழிவாக எண்ணப்பட்டவர்களை அழைத்து இயேசுவையே அவர்களுக்கு தகுதியாக்கி வச்சிட்டார். அதனாலதான் நான் தைரியமா முன்னால நிற்கிறேங்க. நல்லவர்களை மாத்திரம்தான் எடுக்கப்படும் போர்டு இருந்தால் நான் அந்த பக்கம் திசை திருப்பியே பார்க்க முடியாது. என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய ஒழுங்கினங்கள் எனக்கு தெரியும், எங்க அப்பாவுக்கு தெரியும். ஆனா என்னுடைய குறைவுகளின் மத்தியிலும் நான் குற்ற உணர்வு அடைகிறது. ஏன்னா எனக்கு வேதம் தெரியும். ஆடுகளின் பின்னாக போய் கொண்டிருந்தவரை தேவன் அழைத்தார். சவுலை பற்றி ஒரு வசனம் வாசிக்கட்டுமோ உங்களுக்கு? முதல் ராஜா, இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்லங்க முதல் ராஜா, உலகத்திலே முதல் கிங் யாரு? சவுல். அவனை பற்றி ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 1வது 21வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது சவுல், அதாவது சவுலுக்கு அழைப்பு வருகிறது, சாமுவேல் மூலமாக அழைப்பு வருகிறது. எதுக்கு? அரசன் ஆகுவதற்கு. அவன் என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன்? எப்படிப்பட்ட வார்த்தை? அங்கே 20வது வசனம், 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இது அல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா? அதாவது சவுலை தேடி இஸ்ரவேல் தேசமே காத்திருக்கிறது என்று சவுல்கிட்ட சொல்றாரு. சவுல் சொல்றான், எப்பா என் குடும்பம் அற்பமானது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. அங்கிள் எங்க குடும்பம் ரொம்ப அற்பமானது. ஐயா உன்னைத்தான் தேடுறாரு. ஐயா போடுறதுக்கு இன்னொரு ட்ரெஸ் இல்லை, உன்னைத்தான் தேடுறாரு.
ஐயா கடன்காரங்க என்ன ஓட ஓட விரட்டுறாங்க, உன்னைத்தான் தேடுறாரு. ஐயா போலீஸ்காரங்க என்ன விரட்டுறாங்க, ஐயாப்பா உன்னைத்தான் தேடுறாரு. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர். See, he does things intentionally. இன்டென்ஷனா சில காரியங்களை செய்கிறாங்க. அதில் ஒன்று தெரியுமா, இழிவாக எண்ணப்பட்டவர்கள், அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் தான் எனக்கு வேணுங்கிறார். எல்லாரும் எழுந்துருங்க, எல்லாரும் எழுந்துருங்க. பரலோகம் உங்களை நம்பி இருக்குப்பா. மீன்பிடித்தவன், ஒழுங்கினமானவன், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். யார? இயேசு கிறிஸ்துவ. இவனை நான் அறியன்னு சாபமும் போட்டானா, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். ஒரு பொம்பளை சொல்றாடே, நீ அவங்க கூட தான் இருந்தா, அவனை எனக்கு தெரியாது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அங்க போய் பார்த்தா நிர்வாணமானு மீன் பிடிச்சிட்டு இருக்கான். அவனை பார்த்தா சொல்றாரு, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. இதை கேட்கிற மகனே மகளே, நீ எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, உன் மீது தேவன் தன்னுடைய சபையை கட்ட ஆயத்தமாக இருக்கிறார். அது மாத்திரமா சொன்னாரு, எப்பா நீ பூமியில எதை கட்டுவாயோ அதை பரலோகம் கட்டும். அவன் எதை கட்டுனா, அந்த சப்பானியை கட்டுனா பாருங்க, அந்த வியாதியை கட்டுனா, கரடு முரடான கால்கள், பலவீனத்தை கட்டுனா, எதை கட்டவிழ்த்தான்? சுகத்தை கட்டவிழ்த்தான். சப்பானி என்ன செஞ்சான்? நடந்து துதித்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான். நீ எவைகளை கட்டுவாயோ அவைகளை பரலோகம் கட்டும், நீ எவைகளை கட்டவிழ்ப்பாயோ பரலோகம் கட்டவிழ்க்கும். அப்படின்னா என்ன பொருள்? நீ ஒருத்தருக்கு ஒரு சுகத்தை பேசுறான்னா பரலோகம் எழுந்து நின்று அந்த வேலையை செய்யுப்பா. உன்னுடைய ஊழியத்தில் உன்னை எதிர்த்து ஒருத்தர் வாரான். யார் வரா? இப்படியே வச்சுக்கிடுவோமா, சவுல் வர்ற மாதிரி வரான். நீ என்ன சொல்றா? சில காலம் உன் கண்ணு குருடா இருக்குன்னா பரலோகம் எழுந்து நின்று அந்த வேலையை செய்யுப்பா. அப்புறம் நீ என்ன சொல்றா? எப்பா ஜான் ஏஎஸ் சிங் வழங்குகிற 400 செய்தியை கேட்கிறேன், நீ ஒரு 100 செய்தியை கேளு, அதற்குள்ளாக நீ ரட்சிக்கப்பட்டுருவா, அதற்குள்ளாக நீ அபிஷேகம் பெற்றுவா, அதற்குள்ளாக ஊழியத்தை ஏற்றுக்கொள்ளுவா. 100 செய்தி கேட்கும் பொழுது உன் கண்ணு திறந்துருன்னு நீ சொல்லுவா. ஏன்? சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. அவர் சொன்னபடியே ஆகும் என்று உன்னை பார்த்தானே சொன்னாரு. என்ன சொன்னபடி ஆகும்? மாலை போல் இருக்கிற பிரச்சனையும் கீழ்ப்படியும். கீழ்ப்படிந்ததா இல்லையாங்க? எலியா எலிசாவுக்கு கீழ்ப்படிந்ததா இல்லையா? ரைட். சூரியனும் சந்திரனும் கீழ்ப்படிந்ததா இல்லையா? செங்கடல் கீழ்ப்படிந்ததா இல்லையா? அத்திமரம் கீழ்ப்படிந்ததா இல்லையா? லாசருவின் கல்லறை கீழ்ப்படிந்ததா இல்லையா? ரைட். ஐத்தியுடைய சரீரம் கீழ்ப்படிந்ததா இல்லையா? தபித்தாளுடைய சரீரம் கீழ்ப்படிந்ததா இல்லையாங்க? இந்த ஒரு லிஸ்ட் சொன்ன பாருங்க, ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு வேலையை தான் சொன்னாங்க, பேசுனாங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட், வாட் a loving daddy இல்ல? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். தேவன் நம்மளை போல பலவீன நபர்களைத்தான் தெரிந்து கொள்ளுகிறார். அதுதான் தேவரக தெரிந்தெடுப்பு, அதுதான் டிவைன் செலக்ஷன். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களுக்கு நான் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்திருடும்படியாக, உங்கள் மனக்கண்கள் திறக்கும்படியாக ஜெபிக்க போகிறேன். அரைகுறை மனதோடு நான் ஊழியத்துக்கு வரலாமா வேண்டாமா என்று நினைத்து கொண்டிருக்கிற மகனே மகளே, கல்லறை தோட்டத்தை காலி செய்ய நான் கல்லறை தோட்டத்துக்கு போகலாமா வேண்டாமா என்று எண்ணிக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உனக்கு வேண்டிய கைடன்ஸு, உனக்கு வேண்டிய கட்ஸு அப்படின்னா என்ன பொருள்? உனக்கு வேண்டிய வழிகாட்டுதலும் உனக்கு வேண்டிய தைரியத்தையும் ஆவியானவர் இப்பொழுது உன் மீது பொழிந்தருள போகிறார். அப்படியே பெற்றுக்கொள். பரலோக பிதாவே உமக்கு நன்றி அப்பா. இந்த செய்தியை கேட்கிற நபர் எந்த பகுதியில் இருந்தாலும் இவரையும் நீர் ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறீர் என்கிற அந்த சத்தியத்தை இவர் அறிந்து கொள்ளுவார்களாக. இவன் அறிந்து கொள்ளுவானாக, இவள் அறிந்து கொள்ளுவாளாக. ஆனால் இவளுடைய குறைவுகளின் மத்தியிலும் மரித்தோரை எழுப்பும்படியாக இவளை நீர் அழைத்திருக்கிறேன். மரித்தோரை எழுப்பும்படியாக இவனை நீர் அழைத்திருக்கிறேன். பிசாச இந்த பிள்ளையை விட்டுவிடு, இவருடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக. இவர்கள் இயேசு கிறிஸ்து செய்ததையும் செய்து அதை விட பெரிய அற்புதங்களை செய்து அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார்களாக. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமியை அவருடைய அறிகிற அறிவினால் நிரப்பும்படியாக ஒரு சேனை எழும்புவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. ஆமென். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் திரையிலே காண்பது நல்ல நிலம்.
நீங்கள் நல்ல நிலத்தில் விதைத்த 1000 மடங்கு பெருக்கத்தை தருவார். அங்கே 100 மடங்கு தானே இருக்கு. 1000 மடங்குன்னு சொன்னால் அந்த நாளில் யாரும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டான். அதனால தான் 100ஓட நிறுத்திட்டாரு. 30, 60, 100 இல்லைங்க, 30, 60, 100, 1000 கோடி பைபிளில் இருக்கு. நீ விதைக்கிற விதையானது உனக்கு 1000 மடங்காக பெருகி உனக்கு அற்புதமாக வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.